சின்ன ஸ்டோனுக்காக கேல் பிளாடரவே இழக்கணுமா? கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு டிடெக்ட் பண்ணாலே அதுக்கு கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணுற சர்ஜரி மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹோமியோ மெடிசன் கேல் பிளாடர் ஸ்டோனை கம்ப்ளீட்டாக சர்ஜரியே இல்லாமல் க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹோமியோபதியில் நிறையா மெடிசன்ஸ் இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ஸை கரைக்கிறதுக்கு இருக்குது. எப்பெல்லாம் உங்களுக்கு சர்ஜரி வேணும், எப்பெல்லாம் மெடிசன் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எப்போ உங்களுக்கு ரைட் சைடு அப்பர் அப்டமனில் ரொம்ப கடுமையான வலி, வாமிட்டிங், ஃபீவர், அதோட அந்த வலி உங்கள் பேக்குக்கு பரவுது, அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க எந்த மருந்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சர்ஜரி பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு இப்போ தான் ஸ்டோன் இருக்கிறதே டிடெக்ட் பண்ணியிருக்கோம். எதேச்சியாக நான் அல்ட்ராசவுண்ட் பண்ண போனேன், எனக்கு பித்தப்பையில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைல்டாக எப்பயாச்சும் பெயின் வரும், ஏதாவது ஒத்துக்காத ஃபுட்டு எடுத்துக்கும் போது பெயின் வரும். இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹோமியோபதியை ட்ரை பண்ணலாம். இதுக்கான டைம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ கல்லை கரைச்சிக்கிறதுக்கான மருந்துகளை நீங்கள் எடுத்து உங்கள் கேல் பிளாடரை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேல் பிளாடர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன். இதை ரிமூவ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. லைஃப் லாங்காக நீங்கள் டைஜஷன் பிரச்சனைனாலையும் எது கழிச்சு வர்றது, உங்களுக்கு வயிறு உப்புசம் மாறுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கேல் பிளாடர் ரிமூவ் பண்ண அப்புறம் காமனாக பார்க்க முடியுது. அதனால் ஹோமியோ மெடிசன் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது குவைரிஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.